வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம் புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறேன். தமிழ்லையும் ஹிந்திலையும் வாசிக்கிறேன். ஏன்னா ஹிந்தி பீப்புளாக நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே நான் 26ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இப்போ இதை ஹிந்திலையும் நான் வாசிக்கிறேன். मत्ती रची सुसमाचार 26 from 26 to 28। जब वे खा रहे थे तो यीशु ने रोटी ली और आशीष मांगकर तोड़ी और चेलों को देकर कहा, लो खाओ, यह मेरी देह है। फिर उसने कटोरा लेकर धन्यवाद किया और उन्हें देकर कहा, तुम सब इसमें से पियो, क्योंकि यह वाचा का मेरा वह लहू है जो बहुतों के लिए पापों की क्षमा के निमित्त बहाया जाता है। பிரியமானவர்களே, நம்ம புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே நம் போதனைகளை பார்த்து வருகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால் செய்கிற ஒரு உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை மீறப்படாத ஒன்றாக இருக்கிறது, மிக மேன்மையாக கருதப்பட்டது, புனிதமாக கருதப்பட்டது. இந்த உடன்படிக்கையை மனிதர்கள் ஒருவரும் மீறினதே இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது, சரித்திரமும் நமக்கு சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை இரு நபர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். இரு நபர்கள் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், இரத்தத்தை சிந்துகிறார்கள். அதுபோல அவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தி அதை சத்தியம் பண்ணி கொடுத்து அந்த சத்தியத்தை அவர்கள் மீறாமல் இருக்கிறார்கள். அப்போ இந்த உடன்படிக்கை மிக மேன்மையான ஒன்றாக கருதப்பட்டது. காலங்காலமாக இது புனிதமாக கருதப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கையில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உடன்படிக்கையின் உணவு. உடன்படிக்கையின் உணவு எங்கெல்லாம் உடன்படிக்கை செய்யப்பட்டதோ அங்கெல்லாம் இந்த உணவை அவர்கள் உண்டார்கள். எங்கெல்லாம் உடன்படிக்கை செய்தார்களோ, யாரெல்லாம் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல எல்லாம் இந்த உடன்படிக்கையின் உணவை அவர்கள் உண்டார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். முதல்ல லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை திருப்போம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 22 19-20 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அவர் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். फिर उसने रोटी ली और धन्यवाद करके तोड़ी और उनको यह कहते हुए दी, यह मेरी देह है जो तुम्हारे लिए दी जाती है, मेरे स्मरण के लिए यही किया करो। यानी निனைவு கூறும்படி இதை செய்யுங்கள்। इसी रीति से उसने भोजन के बाद
कटोरा भी यह कहते हुए दिया, यह कटोरा मेरे उस लहू में जो तुम्हारे लिए बहाया जाता है नई वाचा है. புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இப்போ இங்கே பார்க்கும்பொழுது இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து வருது. எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை செய்தார்களோ அங்கெல்லாம் இந்த விருந்தை சாப்பிட்டு இருக்கிறார்கள் இல்லையா. முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான். பழைய ஏற்பாட்டில் ஆதியாம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில், ஜெனிசிஸ் சாப்டர் 26ல், ஆதியாமும் 26ஆம் அதிகாரத்தில் 19 இல்லை ஆதியாமும் 26ஆம் அதிகாரம் 28லிருந்து நான் வாசிக்கிறேன். 26, 27 அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். பாருங்க, உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் சொல்றாங்க. அடுத்த வசனத்துல ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பண்றாங்களோ அங்கெல்லாம் இந்த விருந்தை செய்யறாங்க. எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்றாங்களோ அங்கெல்லாம் அவர்கள் சாப்பிடுகிறதையும் உணவை சாப்பிடுகிறதையும் நாம பார்க்கிறோம். உற்பத்தி 26 and from 28 onwards. उन्होंने कहा, हमने तो प्रत्यक्ष देखा है कि यहोवा तेरे पास रहता है, इसलिए हमने सोचा कि तू तो यहोवा की ओर से धन्य है. अदत हमारे तेरे बीच में शब्द खाई जाए और हम तुझसे इस विषय की वाचा बंधाए कि जैसे हमने तुझे नहीं छुआ वरन तेरे साथ केवल भलाई ही की है और तुझको कुशल क्षेम से विदा किया, उसके अनुसार तू भी हमसे कोई बुराई ना करेगा. तब उसने उनको भोज दिया और उन्होंने खाया पिया. हालेलूया. எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் உணவை சாப்பிட்டார்கள், விருந்தை சாப்பிடுகிறார்கள். பாருங்க, இங்க பழைய உடன்படிக்கைக்கு புதிய உடன்படிக்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய உடன்படிக்கையில் 2 நபர்கள் அங்கே உடன்படிக்கை செய்து கொடுக்கிறார்கள். தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்றாரு, ஆபிரகாமோட பண்றாரு, அப்புறம் ஆதாமோட பண்றாரு, அதுக்கப்புறம் நோவாவோட உடன்படிக்கை பண்றாரு, ஆபிரகாமோட பண்றாரு, ஈசாக்கோட பண்றாரு, யாக்கோபோட பண்றாரு, யோசேப்போட பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களோட பண்றாரு, நிறைய பேரோட உடன்படிக்கை பண்றாரு. ஆனா பல இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்கள். 2 சார்பும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க. ஆனா மனிதன் அந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் உடைச்சு எரிஞ்சு அவன் அதை கடைபிடிக்காம போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் இந்த உலகத்துல ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று வரும்பொழுது எந்த மனிதனும் அதுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கிறான். ஏன்னா எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆனார்கள். யாருமே அந்த தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொள்றதுக்கு தகுதி இல்லை. அதனால தேவன் என்ன பண்ணார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். God sent his own son Jesus Christ into this world as a man and establish a new covenant with him, because he alone is worthy to made covenant with man. No man is capable of making covenant with God. எந்த மனிதனும் தேவனோடு உடன்படிக்கை செய்யறதுக்கு தகுதியே கிடையாது. பாருங்க, இந்த உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் பொழுது ஒருவேளை அவங்க விரோதியாகவே இருந்தா கூட நண்பர்களாக மாறி விடுகிறார்கள். இப்ப நான் வாசித்தேன் பாருங்க, ஈசாக்கு என்ன பண்றான்,
அந்த தேசத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம். 26ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது, உஸ் தேஷ் மே அகால் படா, ய உஸ் पहले अकाल से अगला अलग था जो अब्राम के दिनों में पड़ा था। इसलिए इसहाक गरार को पलिश्तियों के राजा अबीमेलेक के पास गया। அப்போ இங்கே என்ன நடக்குது? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை பார்க்கலும் மிக கொடிய பஞ்சம் ஒன்று ஈசாக்கின் நாட்களில் அந்த தேசத்தில் உண்டாச்சு. அதனால ஈசாக்கு என்ன பண்றான், அந்த தேசத்தை விட்டு அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா இடத்துல கேரார் விட்டு அவன் எகிப்துக்கு கேராருக்கு போகிறதை நாம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தேவன் அவனுக்கு காட்சி அளித்து, God come to in a vision to Isaac and he said, I am the God of Abraham, your forefather அப்படிங்கிறார். நான் உன்னுடைய பிதாவாகிய ஆபிரகாம் உடைய தேவன். ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிந்தனால அவனை ஆசீர்வச்சிருக்கிறேன், அவனோட கூட இருந்து அவனுக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்து அவனை பெருக செஞ்சிருக்கிறேன். அதனால நீ எகிப்துக்கு போகாம இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஈசாக்கு அதை கேட்டு அந்த தேசத்தில் இருக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. 26:12 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அவன் கர்த்தர் அவனை அந்த வருஷத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யன் ஆனான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவன் ஆனான், பெலிஸ்தர்லாம் அவன் மேல பொறாமை கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति 26:12 फिर इसहाक ने उस देश में जोता बोया और उसी वर्ष में 100 गुना फल पाया और यहोवा ने उसको आशीष दी और वह बड़ा और उसकी उन्नति होती चली गई, यहाँ तक कि वह अति महान पुरुष हो गया। जब उसके भेड़ बकरी गाय बैल और बहुत से दास दासियां हुई, तब पलिश्ती उससे ढा करने लगे। பெலிஸ்தியர் அவன் மேல என்ன பண்ணாங்க? பொறாமை கொள்கிறார்கள். பிலிஸ்டைன்ஸ் envied him. அவனை பார்த்து பொறாமை கொள்றாங்க. இந்த மாதிரி வாழ்றது கொஞ்சம் நல்லது தான். மற்றவங்களாம் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு வாழும்பொழுது கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த தேசத்துல மிகுதியும் பெரியவன் ஆயிட்டான். அவன் தோன்ற இடத்துலலாம் தண்ணி வந்தது. அப்ப இயேசு மூலமாக தேவன் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஒரு பந்தியை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அங்க கூட பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷத்துல நம்ம வாசிச்ச போது அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என் சரீரமா இருக்குது, இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு சொல்றாங்க. ஸோ அவங்க அங்க உணவு அருந்துகிறார்கள். அப்பத்தை எடுக்கிறார், பாத்திரத்தையும் எடுக்கிறார், ஸ்தோத்திரம் பண்றாரு, அவங்களுக்கு கொடுக்குறாரு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து அவர்கள் புசிக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப ஈசாக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். எங்கெல்லாம் போய் அவன் கிணறு தோண்டினானோ அங்கெல்லாம் அவனுக்கு தண்ணி வந்தது. ஆசீர்வாதம்னு என்ன? முடியாததை முடியும் என்றாக்கும், இல்லாததை இருக்கிறதாக ஆக்கும். கிணறு தோண்டினா தண்ணி வந்தது, சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாகும். சும்மா சாதாரண ஒரு ஆளாக இருந்து அவன் பெரிய ஆளாக ஆறான். அப்புறம் கேராரின் ராஜா அவனிடம் வந்து உடன்படிக்கை பண்ணி 31ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26:31 அவங்க அந்த போஜனத்தை புசித்தார்கள், அவன் செய்த விருந்தை உண்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் நாட்களில் கூட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு. அங்க வந்து அவர்கள் ஆபிரகாம் இந்த 3 புருஷர் ஆபிரகாமை பார்க்க வருகிறார்கள். ஆபிரகாமோட கூட பேசுறாங்க. ஆபிரகாம் சொல்றான், ஐயா நீங்க உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சனா நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அவன் போய் தன்னோட மனைவிட்ட 3 படி மெல்லிய மாவை கொடுத்து இது உடனடியா சமைச்சு வை, அப்பத்தை சுடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மந்தைக்கு போய் ஒரு கொழுத்த கன்றை எடுத்து தன்னோட வேலைக்காரன்ட்ட கொடுத்து இது நல்ல சமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறான் பாருங்க. எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்றாங்களோ அங்கெல்லாம் உணவையும்
கொடுக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு பார்க்குறோம். யாக்கோபு ஆதியாகமம் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 31 நம்ம அதில் வாசிக்கிறோம். யாக்கோபு ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான், இங்கே தன்னுடைய ஊரை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு அவன் வேற ஒரு தேசத்துக்கு போகிறான். அப்படி போகும் வழியில் தன்னுடைய மாமன் லாபானுடைய மகள் ராகேல் வருகிறத பார்க்குறான். ஓடி போய் அவளை முத்தம் இடுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறான். கடைசியில் அவங்க மாமனார் அவனை ஏமாற்றி வேற ஒரு பொண்ணை கொடுத்துட்றான். இன்னொரு பொண்ணு வந்திருக்கிறான்னு தெரியாமல் கூட அவளோட குடும்பம் நடத்துக்கிறான். அது காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது தான் பொண்ணு மாறிட்டு இருக்குது. என்ன மாதிரி ஒரு ஆள் பாருங்க, வேற பொண்ணு வந்துட்டுக்கிறா. அதனால அந்த மாமா கிட்ட போய் கேட்குறான், என்னங்க ஏன்னா இந்த மாதிரி ஏமாற்றி போட்டிங்களே அப்படின்னு. பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதில்ல, அதனால் இந்த பொண்ணுக்காகவும் 7 வருஷம் வேலை செய்ய, நான் இந்த பொண்ணையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 14 வருஷம் 2 பெண் பிள்ளைகளுக்காக அவன் 2 மனைவிகளுக்காக வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 வருஷம், மொத்தம் 20 ஆண்டுகள் அவன் உழைக்கிறான். உழைச்சி ஒவ்வொரு முறையும் சம்பளத்தை மாற்றுறான். ஏன் மாற்றுறான்? இந்த வருஷம் அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லை, இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஆடுகள்லாம் குட்டி போடல, அதனால கொஞ்சம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த வருஷத்தில் நான் வந்து சம்பளம் ஏற்றி தரேன்னு சொல்லிட்டு இப்படியே ஏமாத்திட்டே இருந்து 10 முறை சம்பளத்தை மாத்துறான் பாருங்க. 10 முறை சம்பளத்தை மாற்றி 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 போட்டு கடைசியில் அவனை வந்து ஒன்றுமே இல்லாத வெறும் கையோடு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்படி வெறுங்கையோடு அனுப்பலான்னு பார்க்கும்போது தான் கர்த்தர் வந்து அவன்கிட்ட பேசி லாபானுடைய இதெல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவர்கள் விருந்து பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். விருந்து செஞ்சு அங்கே சாப்பிட்ற நாம் பார்க்கிறோம். பாருங்க, நான் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 31:46 ஜெனிசிஸ் 31:46 I'm going to read. 46. பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். 46. तब याकूब ने अपने भाई बंधुओं से कहा, पत्थर इकट्ठा करो। यह सुनकर उन्होंने पत्थर इकट्ठा करके एक देर लगाया और वही देर के पास उन्होंने भोजन किया. Wherever they established a covenant, there they ate together. எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்களோ அங்கெல்லாம் அந்த உடன்படிக்கையின் போஜனத்தை புசித்தார்கள், உடன்படிக்கையின் உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பண்றாங்க, போஜனத்தை புசிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையான பொழுது அந்த சாயங்காலத்திலேயே ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து அதனுடைய ரத்தத்தை பேசினில் பிடிச்சி மேற் சட்டத்திலும் வீட்டு நிலைக்கால்களிலும் பூசி ரத்தத்தை அடையாளத்துக்கு உள்ள இருந்தாங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் பாடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரத்தத்துக்கு பின்பாக அவர்கள் இருந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்ல, அந்த ஆட்டை புசித்தார்கள், அதை சுட்டு புசித்தார்கள். அந்த ஆட்டினுடைய கரியை சுட்டு புசித்தார்கள். அதனுடைய பலனால அவர்கள் அன்னைக்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து சூர் வனாந்திரத்துக்குள்ள அவர்கள் வருகிறதை நாம பார்க்கிறோம். இதே தான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த இடத்துல நமக்கு இங்க சொல்லுறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் 19 லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல அவர் இப்படி சொல்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் போஜனம் பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க, சீஷர்கள் இருக்காங்க, இயேசு இருக்கிறாரு, அவர் அப்பத்தை எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும்? என்னங்க இது இவருடைய சரீரத்தையே பிட்டு உடச்சி நமக்கு தரப்போறாரா? என்ன சொல்றாரு இவரு? என்ன நடக்க போகுது? இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி
கலந்த ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் பார்க்கிறார்கள். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னே அவங்களுக்கு வழங்கவே இல்லை. அவர்கள் மிகவும் கலக்கம் அடைகிறார்கள். 19ஆம் வசனத்துல அவர் இப்படி சொல்றாரு, ய மேரி தே ஹை ஜோ துமாரே லியே தி ஜாத்தி ஹை. அப்புறம் சொல்றாரு, மேரே ஷரண் ஸ்மரண் கே லியே யஹி கியா கரோ, ஸ்மரண் கே லியே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ன்றார். அப்ப இது ஒரு முறை செய்யறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையும் இதை நினைவு கூற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, இதை எப்படி நினைவு கூறுறது? எப்படி நினைவு கூறுறதுன்னா, இப்போ நம்ம எல்லாம் வந்திருக்கணும், ஜபத்துக்கு போன்னு சொன்னால் நமக்கு விளங்குது. ஒரு கன்வென்ஷனுக்கு போ, ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போ, உபாச ஜபத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா விளங்குது. ஃபாஸ்டிங் போ, கன்வென்ஷன் போ, ப்ரேயருக்கு போ அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நல்லா விளங்குது, அங்கே போவோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? எப்படி நினைவு கூறுறது? நம்ம நினைவு கூறுறதுக்கும் அந்த புதிய உடன்படிக்கையில இயேசுவினுடைய காலகட்டத்தில் நினைவு கூறுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரன் கதையை நம்ம வாசிக்கிறோம். இந்த கெட்ட குமாரன் பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவானுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 குமாரர்ல இளைய குமாரன் அவன் தகப்பன் இடத்துல தகப்பனே உங்களுடைய ஆஸ்தியை எனக்கு என்ன பண்ணணும், பிரிச்சு கொடுக்கணும் என்று அவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆஸ்தியை எனக்கு பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அது இருக்கு. किसी मनुष्य के 2 पुत्र थे, उनमें से छोटे ने पिता से कहा, हे पिता, सम्मति में से जो भाग मेरा हो वह मुझे दे दीजिए. ஆஸ்தியில பாகத்தை பிரிச்சு என்னுடைய பங்கை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற. வாங்கி எடுத்துன்னு தூர தேசத்துக்கு போய் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்றான். வாழ்ந்து பணம்லாம் காலி ஆயிடுது. காலியான பிறகு அவனுக்கு குறைவுபட தொடங்கின பொழுது ஒரு குடியான இடத்துல போய் ஒட்டி கொள்றான். அவனுக்கு யாரும் அந்த வேலையை கொடுக்கல, ஆனா இவனே போய் ஒட்டி கொள்றான். ஒட்டி கொண்ட பிறகு பன்றி சாப்பிட்ற தவிட்டை சாப்பிட்றதுக்கு அவன் ஆசையா இருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு புத்தி தெளிகிறது. புத்தி தெளிகிறது. தெளிஞ்ச உடனே அவன் யோசிச்சு பார்க்குறான். 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 15:16 लूका 15:16। और वह चाहता था कि उन फलियों से जिन्हें सुअर खाते थे अपना पेट भरे, और उसे कोई कुछ नहीं देता था, कोई कुछ नहीं देता था. ஆசை இருக்கிறான், ஆனா யாரும் அவனுக்கு அதை கொடுக்கவே இல்லை. 17 जब वह अपने आप में आया तब कहने लगा, मेरे पिता के कितने ही मजदूरों को भोजन से अधिक रोटी मिलती है और मैं यहाँ भूखा मर रहा हूँ. मैं अब उठकर अपने पिता के पास जाऊंगा और उससे कहूंगा कि पिताजी, मैंने स्वर्ग के विरोध में और तेरी दृष्टि में पाप किया है. अब इस योग्य नहीं रहा कि तेरा पुत्र कहलाऊं. मुझे अपने एक मजदूर के समान रख ले. என்ன மாதிரி ஒரு பாருங்க, பிதாவிட்ட போய், பிதாவே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். இனிமேல் உங்களுடைய புத்திரன் குமாரன் என்று சொல்றதுக்கு கூட நான் தகுதி கிடையாது. உங்களுடைய வேலைக்காரர ஒரு ஆளை என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு அவங்க அப்பாட்ட போறான். அப்பா சொல்றாரு, இவன் போய் சொல்றதுக்கு முன்னாடியே அப்பா என்ன சொல்றாரு, அதெல்லாம் இவன் சொல்ற எதையுமே காதுலயே வாங்காம 22ஆம் வசனத்துல நாம இப்படி வாசிக்கிறோம். 22ஆம் வசனம், परंतु पिता ने अपने दासों से कहा, जट अच्छे से अच्छा वस्त्र निकाल कर उसे पहनो
पहनाओ और उसके हाथ में अंगूठी और पांवों में जूतियां पहनाओ और पला हुआ बछड़ा लाकर मारो ताकि हम खाएं और आनंद मनाएं, क्योंकि मेरा यह पुत्र मर गया था फिर जी गया है, खो गया था अब मिल गया है और वे आनंद करने लगे. பாருங்க, என்னுடைய குமாரன் மரித்தான், திரும்ப உயிரோட வந்தான், காணாமல் போனான், திரும்ப கிடைச்சிட்டான். அவனுக்கு நல்ல புதிய வஸ்திரங்களை உடுத்துங்க, கையில விரல்ல மோதிரத்தை போடுங்க, அவனோட காலில் பாதரட்சிகளை போடுங்க. என் குமாரன் மரித்தான், திரும்ப உயிரோடு வந்துட்டான். என்னோட குமாரன் காணாமல் போனான், திரும்ப கண்டுபிடிச்சிட்டேன், அவனை திரும்ப வந்துட்டான். அதனால கொழுத்த கன்றை அடித்து உடனே அங்க என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய விருந்தை பண்ணுங்கள் அப்படின்னு அவன் சொல்றதை நாம பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 32ஆம் வசனம் 31ல இருந்து வாசிக்கிறேன். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். பாருங்க, நம்ம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு தருணமா இருக்கிறது. பாருங்க, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்குது. இங்க 2 புத்திரர்கள், 2 குமாரர்கள், 2 பிள்ளைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒருத்தன் மூத்தவன், அவன் அப்பாவோடவே இருக்கிறான், ஆனா அவன் பிள்ளைன்ற ஒரு உணர்வே அவனுக்கு வரல. 2வது நிறைய பாவத்தை செஞ்சான், தகப்பனுக்கு விரோதமா பரலோகத்துக்கு விரோதமா நிறைய பாவம் செய்யறான். அவன் வேலைக்காரன்ற மென்டாலிட்டியே தான் இருக்குதே தவிர அப்பாவுக்கு நீ என்னோட பிள்ளை தான் அப்படிங்கிறாரு. ஆனா அவன் இல்லை, நான் வேலைக்காரனாவே இருக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்றான். இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. ஒண்ணு, ஐயா நான் உன்னுடைய பிரசனத்துக்கு வரத்துக்கு தகுதியே கிடையாது, நான் ஒரு பாவி, நான் ஒரு நீசப்பாவி, பெரிய பாவி, பிரதான பாவி, நான் உங்களுடைய சமூகத்துக்கு வரத்துக்கு லாய்க்கே கிடையாது, தகுதியே கிடையாது அப்படி சொல்றாங்க ஒரு சிலர். ஆனா பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நீ என்னோட பிள்ளை தான்பா அப்படிங்கிறாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ என்னோட மகன், நீ வேலைக்காரனே கிடையாது, நீ தகுதி உள்ளவன், நீ நேர என்னோட பிரசன்னத்துக்களை வரலாம் அப்படிங்கிறாரு. நிறைய பேர் மூத்த குமாரனை போல இருக்காங்க. மூத்த குமாரனை சொல்றான், அப்பாவோடவே கூடவே இருக்கிறான், ஆனா மகன்ற ஒரு உணர்வே இல்லை. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை நான் இந்தியில வாசிக்கிறேன். उसने उससे कहा, पुत्र तू सर्वदा मेरे साथ है और जो कुछ मेरा है वह सब तेरा ही है. हेलो, पिता सेड, जो कुछ मेरा है वह सब तेरा ही है. என்னைக்காவது நம்ம இதை சொல்லியிருப்போமா? Have you ever said like this? Whatever my father has, everything is mine. You have to say like that. You said, I have no money, I have no health, मुझे गट्टी होगा. Like that we are saying. But we have to say, what we have to say, जो कुछ मेरा है, जो कुछ परमेश्वर का है, वह सब मेरा ही है. அல்லேலூயா. இந்த மூத்த பிள்ளை பாருங்க, அவன் அப்பா கூட இருக்கிறான். அப்பா சொல்ல, எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதுப்பா, நீ எப்பவுமே என் கூட இருக்கிற. पुत्र तू सर्वदा मेरे साथ है और जो कुछ मेरा है वह सब तेरा ही है, परंतु अब आनंद करना और मगन होना चाहिए, क्योंकि यह तेरा भाई मर गया था फिर जी गया है, खो गया था अब मिल गया है. அப்ப உன்னோட சகோதரன் மரித்தான், இப்ப திரும்ப வந்திருக்கிறான், உயிரோடு வந்திருக்கிறான், காணாம போனா திரும்ப வந்திருக்கிறான், கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டாமா, இந்த ஆனந்தமா கொண்டாட வேணாமா அப்படின்னு பாருங்க. நிறைய பேர் மூத்த சகோதரன் மாதிரி அவங்களுக்கு என்னதான் போட்டு மியூசிக் போட்டு கீபோர்டு போட்டு ட்ரம்ஸ் வாசித்து பாட்டு நல்லா பாடினா கூட அவங்க மூஞ்சில சிரிப்பே இருக்காது. they never smile at all. Because they don't have the idea of that they are the children of the Most High God. அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற
எண்ணமே அவர்களுக்கு வருகிறதே இல்லை. ஆகவே சபைன்றது என்ன? சபைன்றது ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக மீட்கப்பட்டவர்களாக நம்ம எல்லாரும் வந்து கூடி நம்முடைய ரட்சிப்பை குறித்து மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் களி கூறுறது தான். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கிறார், மரித்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நாம ஆனந்தமாய் கொண்டாட வேண்டும். அதுதாங்க சபை. அதனால தான் இங்க வந்தோன்னா பாட்டு பாடுறோம், கையை தட்டுறோம், அல்லேலூயான்னு சொல்றோம், மகிழ்ச்சியா சிரிக்கிறோம், நல்லா சந்தோஷப்படுறோம், டான்ஸ் ஆடுறோம். ஏன்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவங்கள்லாம் தொலைக்கப்பட்டிருக்குது, சாபங்கள்லாம் நம்மளை விட்டு நீக்கப்பட்டு இருக்கிறது, கண்ணீரை இயேசு துடைத்து இருக்கிறார், கவலைகளை எல்லாம் போக்கி இருக்கிறார். நம்ம அப்ப இந்த 23ஆம் சங்கீதத்தில் கூட நாம பார்க்கும்பொழுது இந்த பந்தி அங்கேயும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். பந்தி எதுக்கு? போன வாரம் நம்ம கம்யூனியன் எடுத்தோம் இல்லையா, திருவிருந்து எடுத்தோம், கம்யூனியன் சர்வீஸ் போன வாரத்தில். அந்த திருப்பந்தியை நம்ம எல்லாரும் அனுசரித்தோம். எதுக்காக? கிறிஸ்து சொல்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. 23ஆம் சங்கீதம் பாருங்க, 22ஆம் சங்கீதத்துக்கும் 24ஆம் சங்கீதத்துக்கும் நடுவில் இருக்குது. 22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை, பாடும், மரணம் இதை பற்றி சொல்லுது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவை பற்றி சொல்லுகிறது. 24ஆம் சங்கீதம் மகிமையின் ராஜா வரப்போகிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், வரப்போகிறது ஆண்டவருடைய 2ஆம் வருகை பற்றி சொல்லு. 23ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ நம்ம வாடுறதை பற்றி சொல்லுது. 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, பார்த்தீங்களா அங்கே பந்தி வருது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Psalm 23 भजन संगीता 23, यहोवा मेरा चरवाहा है, मुझे कुछ गट्टी ना होगी, वह मुझे हरी हरी चराइयों में बैठाता है, वह मुझे सुखदाई जल के झरने के पास ले चलता है, वह मेरे जी में जी ले आता है, धर्म के मार्गों में वह अपने नाम के निमित्त मेरी अगुवाई करता है। चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी हानि से ना डरूंगा, क्योंकि तू मेरे साथ रहता है, तेरे सोंटे और तेरी लाठी से मुझे शांति मिलती है। तू मेरे शताने वालों के सामने मेरे लिए मेज बिछाता है, तूने मेरे सिर पर तेल मला है, मेरा कटोरा उमड़ रहा है। निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेंगी, और मैं यहोवा के दाम में सर्वदा वास करूंगा। 5वां वचन, तू मेरे सताने वालों के सामने मेरे लिए மேஜ் பிச்சாத்தா ஹை, சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். பாருங்க, நமக்காக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உடன்படிக்கை என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு ஐக்கியம் உண்டாகி அதன் விளைவாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாவதை குறிக்கிறது. அப்புறம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்ற, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறார். நினைவு கூறுங்கள்னா எப்படி நினைவு கூறுது பாருங்க. நினைவு கூறுதுன்னா அந்த சம்பவம், ஒரு சம்பவத்தை இப்போ நான் நினைவு கூறணும்னா அந்த சம்பவம் நடந்தப்ப நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும் இல்லையா? அப்படிதானே? உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு சம்பவத்தை நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னா அந்த சம்பவம் நடந்த பொழுது நாம் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். அப்படிதான் பாருங்க இந்த பஸ்காவை அவர் நினைவு கூறும்படி சொல்றார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு.
அவர் அவங்க பண்ணும்போது நான் இல்லை. அப்போ இந்த நினைவு கூறுதல் அப்படின்னும்போது இது வெறும் எண்ண அளவில் மனதளவில் நினைவு கூறுதல் அல்ல, சரீரம் கூட அதில் தொடர்புடையதாக இருக்கிறது. பஸ்கா பண்டிகை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதை நினைவு கூர்ந்தாங்க இல்லையா? பஸ்கா பண்டிகை எப்படி பண்ணாங்க, நினைவு கூர்ந்தாங்கன்னா அவங்க அந்த கதையாக சொன்னாங்க. இல்லைங்க, அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அந்த அங்கே என்ன நடந்ததோ அதே போல இவர்கள் நடத்தி காண்பித்தார்கள். அதை அப்படியே செய்து காட்டினார்கள். என்ன பண்ணாங்க, அதனுடைய வல்லமை, அதனுடைய பலன், அதனுடைய பயன், அதனுடைய தாக்கம், அதில் பங்கடைகிறார்கள். உதாரணத்துக்கு உங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி நினைவு கூறுவேன்? 4:30 மணிக்கு எனக்கு திருமணம் நடந்தது, வேலூரில் நடந்தது, சென்ட்ரல் சர்ச்சில் நடந்தது. எங்களுக்கு அடுத்தது இன்னொரு திருமணம் நடந்தது. அதனால அவசரமாக இதை 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே என்ன சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படி ரிசப்ஷன் வச்சாங்க, யார் இதெல்லாம் செஞ்சு, இதெல்லாம் நம்ம நினைவு கூறலாம், அதை பேசி நினைவு கூறலாம். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னா அதை எப்படி நினைவு கூறுவாங்கன்னா, திருமண நாள் எப்படி கூறுவாங்கன்னா, திருமணம் எப்படி நடந்ததோ, எங்கே நடந்ததோ அந்த மண்டபத்தை திரும்ப வாடகைக்கு எடுப்பாங்க. அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ அதே ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அன்னைக்கு எந்த பாஸ்டர் அவங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சாங்களோ அந்த பாஸ்டரை பிடிப்பாங்க, இல்லை அதே மாதிரி வேற ஒரு பாஸ்டரை பிடிப்பாங்க. அதை திரும்ப அதே மாதிரி எனக்ட் பண்ணி காமிப்பார்கள். அந்த திருமணம் மண்டபம் கிடைச்சா பார்ப்பாங்க, அப்படி இல்லை அதே மாதிரி வேற ஒரு மண்டபத்தை புக் பண்ணுவாங்க, சாப்பாடை போடுவாங்க. இப்படி தான் நினைவு கூறுவார்கள். நினைவு கூறுவாங்கன்னா அதை அப்படியே செய்து காட்டுவார்கள். அதான் அந்த காலத்தில் நினைவு கூறுறது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கல்வாரி சிலுவையில் நடந்ததை அப்படியே பண்ணுங்க அப்படிங்கிறார். அதனால தான் பாருங்க, இங்கே நம்ம டேபிளை செட் பண்ணுறோம், அது மேலே அந்த பந்தியை போடுறோம், பந்தியை வைக்கிறோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம், எல்லாத்தையும் செட் பண்ணி அந்த பந்தியை வைக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த அப்போ நினைவு கூறுறதுக்கு இப்போ நினைவு கூறுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 4 சுவிசேஷங்கள்லையுமே இந்த பந்தி திருவிருந்து 4 சுவிசேஷங்கள்லையுமே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 3 சுவிசேஷங்களில் ஒரே மாதிரி வருது. 4வது சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு தகவல் வருது. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். யோஹன்னா சுசமாச்சார் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். हिंदी में परंतु सहायक अर्थात पवित्र आत्मा जिसे पिता मेरे नाम से भेजेगा वह तुम्हें सब बातें सिखाएगा और जो कुछ मैंने तुमसे कहा है वह सब तुम्हें स्मरण कराएगा. वह सब तुम्हें स्मरण कराएगा और जो कुछ मैंने तुमसे कहा है. எதையெல்லாம் அவர் சொன்னாரோ, இயேசு உயிரோடு இருக்கும்போது என்னவெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரு? பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, இதை நினைவு கூறுறதுக்கு நமக்கு உள்ள ஒரு ஹெல்பர், சகாயக்கு பவித்ராத்மா, பரிசுத்த ஆத்மா நமக்கு உதவி செய்யும்படியாக நினைப்பூட்டுறதுக்காக அவரை இயேசுவானவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, நமக்கு நம்முடைய உள்ளங்களிலே அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். உள்ளத்துல கிரியை செய்கிறார். The Holy Spirit come into our hearts, dwell in our hearts and work together with us and bring into remembrance all that Jesus has said. இயேசு என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நமக்கு அவர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். என்னத்தை நினைப்பூட்டுகிறார்? அவருடைய பாடுகள், சிலுவை மரணம், இதெல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுறார். 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நினைப்பூட்டுறது பார்க்க, சிலுவைக்கு முன்னாடி எப்படி நினைவு கூர்ந்தாங்க, சிலுவைக்கு அப்புறம் எப்படி நினைவு கூர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை ஏற்கனவே நம்ம வாசிட்டோம் இல்லையா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் இப்படி சொல்லு. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அருள் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார்.
எல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, பந்தி அங்க விரிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் அப்பத்தை எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, ஏ மேரா தேஹ அப்படிங்கிறார். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஒரே துக்கமா இருக்கும். ஏன்னா இப்போ சிலுவைக்கு போக போறாரு, பாடுபட போறாரு, அவருடைய சரீரத்தை கிழிக்கும்படி ஒப்பு கொடுக்க போகிறார், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட போகிறது, நமக்காக அவர் ரத்தம் சிந்த போகிறார். எவ்வளவு துக்கம் இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப சோகமா இருப்பாங்க இல்லையா? ஆனா லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 24 34-35. वे कहते थे, प्रभु सचमुच जी उठा है और शमौन को दिखाई दिया है. 35. तब उन्होंने मार्ग की बातें उन्हें बता दी और यह भी कि उन्होंने उससे रोटी तोड़ते समय कैसे पहचाना. लूका सुविशेषம் 24:35. வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. இது 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவூர் சீஷர்களை பற்றி அது சொல்லப்பட்டிருக்குது. அங்க அவர் மரிக்க போறாரு, பாடுபட போறாரு, ரத்தம் சிந்த போறாரு, கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுக்க போறாரு. அதனால சோகம் இருந்தது, ரொம்ப வருத்தம் இருந்தது, துக்கம் இருந்தது. ஐயோ, நம்முடைய உத்தாரகர்த்தா ரட்சகர் இப்ப சிலுவையில போய் மரிக்க போறாரு, அப்ப லஹு பகாயா, அவர் ரத்தத்தை சிந்த போகிறார், மரிக்க போகிறாரு. அதனால் துக்கம் இருக்குது. ஆனா எம்மாவூர் சீஷர்கள் பார்க்கும்பொழுது அவர் உயிரோடு எழுந்துட்டாரு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அங்க பயங்கரமா சந்தோஷப்படுகிறதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நம்ம திருவிருந்து எடுக்க வரும்பொழுது, இந்த பந்தியில பங்கு கொள்ளும் பொழுது வெறும் அவருடைய பாடு, மரணம், சிலுவை மரணம், அவர் சிந்தின ரத்தம், அவர் சரீரம் பிடிக்கப்பட்டு இது மட்டும் நினைச்சுன்னு இருக்கக்கூடாது. அவர் உயிரோடு எழுந்துட்டார் நினைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய பாவம்லாம் அவர் மேல போயிடுச்சு, நம்முடைய வியாதிலாம் அவர் மேல போயிடுச்சு, அவருடைய நீதி நமக்கு வந்திருக்குது, அவருடைய சுகம் நமக்கு வந்திருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து அதில் சந்தோஷப்பட வேண்டும். இந்த பந்தியை சந்தோஷமாய் நாம் சாப்பிட வேண்டும். விருந்து சாப்பிடும் போது பாருங்க, சோகமா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, நல்ல பிரியாணி செஞ்சிருக்கீங்க, செஞ்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு பாஸ்ட் வர போறாருங்க, பெரிய விருந்து பண்ணியிருக்காங்க, ஃப்ரை பண்ணியிருக்கீங்க, பிரியாணி பண்ணியிருக்கீங்க, அப்புறம் பாயாசம் பண்ணியிருக்கீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க, எல்லாம் வாங்கி வச்சுட்டு என்னை கூப்பிடுறீங்க. நான் வரேன், நான் வந்துட்டு ரொம்ப சோகமாக வந்துன்னு கண்ணில் தண்ணி விட்டுன்னு அழுதுனே சாப்பிட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இந்த மனுஷன் என்ன நாலு இவருக்காக இவ்வளோ செஞ்சு வச்சுக்கிறோம், சமைச்சு வச்சுக்கிறோம், அருமையாக நல்லா சமைச்சு வச்சுக்கிறோம், சந்தோஷமாக சாப்பிட்றத விட்டு இவ்வளோ அழுதுனே இருக்கிறாரு. நம்ம பாருங்க, பந்தியில நம்ம கிறிஸ்துவின் திருப்பந்தியில பங்கு கொள்ள வரும்பொழுது நாம சோகமா வரோம், பயந்துட்டே வரோம், ரொம்ப துக்கத்தோட வரோம். ஐயோ ஆண்டவரே, நீர் பாடுபட்டீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், அதெல்லாம் இருக்கட்டங்க ஒரு பக்கம். ஆனா அதே நேரத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கூட இருக்கணும். ஏன்னா எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணாலும் அங்கெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி, இந்த விருந்துன்றது எல்லாமே இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. சில யோசிக்கிறாங்க, இது என்னங்க ஒரு சாதாரணமான ஒரு இது தானே, இது இயேசுவின் ரத்தம் கிடையாது, அவருடைய சரீரம் கிடையாது, வெறும் அப்பம் தானே, ரசம் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன், 2 உதாரணம் சொல்றேன். இப்போ என் விரல்ல நான் மோதிரத்தை போட்டுருக்கிறேன், என் மனைவி வாங்கி கொடுத்தது, அவளுடைய ஞாபகமா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவள் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது வாங்கிறதுக்கு முன்னாடி கடையில் தான் இருந்தது. கடையில் இருக்கும்போது 10ஓட 11 அத்தோட இது ஒன்று மாதிரி மோதிரம் மாதிரி சும்மா ஒரு மோதிரமா இருந்தது. ஆனால் இப்போ அவள் எனக்கு வாங்கி கொடுத்த போது இதில் பார்த்தீங்கன்னா அவளோட பேர் போட்டிருக்குதுங்க.
என் மனைவியினுடைய பேர் போடு. இது போடும்பொழுதெல்லாம் எங்க 2 பேருக்குள்ள ஒரு உறவு. இந்த போடும்பொழுதெல்லாம் இதை போட்டு இருக்கும்போது இந்த மோந்திரம் கூட இருக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். இது என் மனைவி எனக்காக, இப்போ கூட நான் சொல்றேன் பாருங்க, என் மனைவி எனக்காக வாங்கி கொடுத்தோன்னு ஒரு சந்தோஷமா சொல்றேன். இது ஏதோ ஒரு மோந்திரம் இல்லை, 10ஓட 11 அத்தோட இது ஒன்று மோந்திரம் கிடையாது. இது எப்போ அவ கடைக்கு போய் இதை எனக்காக வாங்கி அதை எனக்கு என் விரல்ல போட்டு விட்டாலும் அப்பத்திலேருந்து நானும் அவ்வளோ ஒன்னாயிட்டம் பாருங்க. அது ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. எனக்கும் அவ்வளோக்கும் ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுகிறது. ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இதை பார்க்கும் போதெல்லாம் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற. எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ இயேசு நமக்காக ஏற்படுத்தின அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடையதுன்னு நினைக்கும் பொழுது, விசுவாசத்து மூலமா அது என்னுடையது நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ ரூபா நோட்டு இருக்கு இல்லையா? ரூபி நோட்டு இருக்கு. ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா சிலர் சொல்றாங்க அது என்னங்க வெறும் காகிதம், வெறும் பேப்பர் தாங்க அது அப்படிங்கிறாங்க. வெறும் பேப்பர்னு சொல்றவங்களாம் என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க, உங்ககிட்ட இருக்கிற பர்ஸில் இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட எடுத்து வந்து கொடுங்க, உங்களுக்கு பேப்பர்னா நான் தரேன், என்கிட்ட நிறைய பேப்பர் இருக்கு, வீட்டில் இன்னும் நிறைய இருக்கு, டைரியில் இன்னும் நிறைய பேப்பர்லாம் இருக்கு, உங்களுக்கு தரேன். அது வெறும் பேப்பர் தான். கடையில் இருந்தப்ப பேலாக அது பேப்பராக தான் இருந்தது. ஆனால் அரசாங்கம் போய் அந்த பேப்பரை வாங்கி அது மேலே ரிசர்வ் பேங்கை பிரிண்ட் பண்ணி அது மேலே வந்து இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லி பிரிண்ட் போட்டு அதனுடைய சிக்னேச்சர்லாம் போட்டு அதனுடைய சீலெல்லாம் போட்ட உடனே அதனுடைய மதிப்பே மாறி போயிட்டு பாருங்க. அதை கொடுத்து நம்ம கோல்டை வாங்கலாம். அது அந்த ரூபாய்க்கு எவ்வளோ வருமோ அந்த கோல்டை நம்ம நிச்சயமா வாங்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வேல்யூ உள்ளதா அது மாறிடுது. இவ்வளோ நாள் அது வந்து வெறும் பேப்பராக இருந்திருக்கலாம். ஆனால் அது அரசாங்கம் வாங்கியிருக்கு, அது மேலே ரிசர்வ் பேங்க் பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதனுடைய முத்திரையை போட்டிருக்கு, அதில் கையெழுத்தை போட்டிருக்கு, உத்தரவாதம் தந்திருக்கு. நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் இந்த திருப்பந்தி கூட. அது கடையில் தான் விற்குது, கடையில தான் வாங்கிட்டு வரேன். நான் கூட அப்பத்தையும் ரசத்தையும் அதை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அது மேலே ஜெபம் பண்ணி கடவுளுடைய வார்த்தையை வாசித்து அதை ஆசீர்வதிச்சு அதை பண்ணும்பொழுது அதை நம்ம சாப்பிடும்பொழுது அதில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. அதில் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதம் அதில் வருது. ஆண்டவருடைய சுகமும் வல்லமையும் அது மேலே வருது. அதை நாம் உண்ணும் பொழுது அது நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள ஒரு பெரிய பயனை அது உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பந்தி ரொம்ப விலை மதிப்பு மிக்கதா இருக்குது. ஒவ்வொரு முறை இந்த பந்தியில பங்கு கொள்ளும் போதும் அந்த பந்தியின் மூலமாக இயேசுவானவர் நமக்காக என்னவெல்லாம் செய்து முடித்து இருக்கிறாரோ அதையெல்லாம் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். அதை நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பந்தியில பங்கு கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் வாசித்து முடிக்க போறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கிறேன். 10:16 1 கொரிந்தியர். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? பாருங்க என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து நாம ஸ்தோத்திரம் பண்ணி ஜபித்து அது மேல ஆசீர்வாதத்தை கூறி அதை நம்ம வாயில போட்டு சாப்பிடும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தோடு நம்மளை ஐக்கியப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் ரத்தத்தோடு நாம் ஐக்கியப்படுகிறோம், கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் என்று ஒன்றாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியில வாசிக்கிறேன். वह धन्यवाद का कटोरा जिस पर हम धन्यवाद करते हैं क्या मसीह के लहू की सहभागिता नहीं? वह रोटी जिसे हम तोड़ते हैं क्या वह मसीह की देह की सहभागिता नहीं? Fellowship. When we eat the communion, the bread, and when we drink the wine, we have fellowship with the precious blood of Jesus Christ, and we have fellowship with Jesus Christ himself. அவரோட கூட நாம ஒன்றாகி விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் நமக்கு உண்டாகிறது. ரொம்ப பெரிய ஒரு உணவு.
எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணாங்களோ அங்கெல்லாம் இந்த உணவு விருந்து பரிமாறப்பட்டது. அதை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாங்க. எங்கெல்லாம் அந்த உணவு உண்ணப்பட்டதோ அப்போ அவங்க எதிரிகளாக இருந்தாலும் அவர்களோட சமாதானமாகி விடுகிறார்கள். எதிரிகளாக இருந்தாலும் ஈசாக்குக்கு அந்த ராஜா விரோதி தான், ஆனால் எதிரியாக இருந்தாலும் கூட ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு எதிராக ஒன்றுமே செய்யவே முடியாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் இயேசுவோடு கூட இந்த உடன்படிக்கையை அவர் செய்து முடித்திருக்கிறார். நமக்காக அதை பண்ணியிருக்கிறார். அவர் நம்மால இனிமேல் கோபமாகவே இருக்கவே முடியாது. அவர் நம்ம மேலே எப்பவுமே அன்பாக தான் இருக்க முடியும். நம்ம மேலே அவருடைய அன்பை அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம மேலே அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அவருடைய தயவை நம் மீது காண்பிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை கோபிக்கிறதே கிடையாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை அன்பு செலுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் என்றைக்கும் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. ஏன்னா இந்த உடன்படிக்கையின் போஜனத்தில் நீங்களும் நானும் பங்கு கொள்ளும்போது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தோடு ஐக்கியப்படுகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தோடு நீங்களும் நானும் ஐக்கியப்படுகிறோம், ஒன்றாகி விடுகிறோம். ஆகவே அவர் நம்ம என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவராக தான் இருப்பாரே தவிர சாபத்தை ஆக்கினை தீர்ப்பை நம்ம மேல கொடுக்கிறவராக இருக்கவே மாட்டார். ஆமேன். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை எங்கெல்லாம் செய்யப்பட்டதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உடன்படிக்கையின் உணவு ஆண்டவரே சமைத்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒன்றாக அமர்ந்து உண்டார்கள். அது மூலமாக கிறிஸ்துவின் இரத்தத்தோடும் கிறிஸ்துவின் சரீரத்தோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ளுவது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, அவருடைய ஆசீர்வாதத்திலும் அவருடைய சுகத்திலும் அவருடைய ஆரோக்கியத்திலும் அவருடைய பலனிலும் அவருடைய நீடிய ஆயுளிலும் நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவர், அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர், அதற்காக உங்க ஸ்தோத்திரம். வந்திருக்கிற சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சத்தியத்தினாலே கேட்ட சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர், அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதும்படியாக அவ்வப்போது நினைப்பூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்வீராக. வாழ்க்கையில எல்லா விதத்திலும் மேலே எழும்பி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும், வியாதிகளெல்லாம் நீக்கும், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் தருவீராக. எல்லா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை அவர்கள் அனுபவித்து வாழ்க்கையிலே வெற்றி மேல வெற்றி பெற எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனம் துதி மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. आमीन आमीन आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का सौभाग्यता तुम कब सबके साथ होती रहे। And all the saints of God said, Amen, Amen, Amen. God bless you all. Thank you so much.